நிறைய கேளு குறைவாக பேசு அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறாரு அவரு. அது மட்டும் இல்லாம அவர் பாத்தீங்கன்னா ஒரு கொம்பு நீளமா இருக்கும், இன்னொரு கொம்பு உடஞ்சதா இருக்கும். அப்ப அசிங்கமா தானே இருக்கு, அது அசிங்கம் தானே, நம்ம அப்படித்தான் எடுத்துக்கணும். அது அசிங்கம் அல்ல, அதுதான் அழகு. இப்ப இந்த பக்கம் நம்ம இந்த இருக்கிறதான்னு சொல்றாங்க, இது வச்சா இதுக்கு ஈக்குவலா இருக்கணும், ப்ரொபோர்ஷனேட்லி ஈக்குவலா இருக்கணும் இல்லையா? மீசைனா மீசைதே மாதிரி இருக்கணும், ஒண்ணு அதிகமா ஒண்ணு தான் நல்லா இருக்காது இல்லையா? ஆனா நமக்கு அழகு முக்கியம். அழகை இழந்தாவது மற்றவர்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிற ஒண்ணுதான் அதுல இருக்கு. இது ஐயா சொல்வேந்தர் சுகீசும் ஐயா அவர்கள் சொல்வார்கள், 5ஆம் வேதமாக இருக்கிற மகாபாரதத்தை எழுதணும். இவர் தான் எழுதுறாரு ஸ்டெனோகிராஃபரா, அதாவது வியாசர் சொல்ல இவர் எழுதுறாரு. எதுல எழுதுறது? பேனால் எழுதலாமா? இங்க் தீந்து போயிடும். அப்புறம் ரீஃபில் பேனால் எழுதுனா இங்க் எப்ப எந்த நேரத்துல நிக்கும் தெரியாது, அது கழட்டி நாசுர வச்சு அப்புறம் தான் எல்லாம் பண்ண வேண்டியது. அதனால எதில் எழுதுவது? அழியாத வேதமாக இருக்கக்கூடிய இந்த மகாபாரதத்தை என்னுடைய தந்தத்தை உடைத்து நான் எழுதுவேன். எனக்கு அழகானதுதான், என்னுடைய அழகை இழந்தாவது மற்றவர்களுக்கு பயன்படணும் அப்படிங்கறதுக்காக தன்னுடைய தந்தத்தை உடைச்சு விநாயக பெருமான் எழுதினார். அப்ப என்ன தெரிகிறது? நம்ம அழகா இருப்பது முக்கியம் இல்ல, மற்றவங்களுக்கு பயனுடையவங்களா இருக்கமா அப்படிங்கிறது அவருடைய கொம்பு சொல்லுது.